ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கண்மணி அன்புடன் நாடகத்தில் வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, அன்பும் கண்மணியும் இருக்கிற கோட்ரஸ்க்கு வராங்க. வந்தாக்கா அவங்க ரெண்டு பேரையும் பார்க்குறாங்க. ஓ, இங்கே தான் குடும்பமாக ரெண்டு பேரும் எதிர் எதிர் வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு நினச்சிட்டு பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இல்லை எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜீவாவும் கூட்டிகிட்டு வராரு. கூட்டிகிட்டு வந்து ஜீவா என்ன சொல்கிறாருன்னா, அதாவது கண்மணிக்கு, அன்புக்கு, கார்த்திக்கு இவங்க 3 பேருக்குமே ஏற்கனவே தெரியும் இவங்க தான் புதுசாக வந்திருக்க இன்வெஸ்டரு. ஆனால் இவங்களுக்கு உங்களை அறிமுகப்படுத்தி வைக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள அறிமுகப்படுத்துகிறாரு. வெண்ணிலா, இதுதான் அன்புடைய ஃபேமிலி, இது கண்மணியினுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கம்முன்னு தெரியாத மாதிரி அறிமுகம் ஆயிக்கிறாங்க. ஆயிட்ட பிறகு வெண்ணிலா போயிட்டு வரேன் சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஸ்வீட் கொடுக்குறாங்க. இன்னும் எவ்வளோ சீக்கிரமாக உங்களெல்லாம் தூக்கி விட முடியுமோ அப்படி தூக்கிடுறேன் அப்படின்றாங்க டபுள் மீனிங்கில். ஏன்னா அவங்கள கூடிய சீக்கிரமாக வேலையொட்டி தூக்குறேன்ற அர்த்தத்தில் அவங்க சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களை எல்லாருமே கை தூக்கி விடுறேன்னு சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. போயிட்ட பிறகு கண்மணி பயங்கரமாக சண்டை போடுறாங்க அன்புவை. நீங்கள் இங்கே வந்ததுனால தான் அவள் உங்களை தேடி இங்கே வந்திருக்கா, என்னையும் டார்ச்சர் பண்ணுறா, நீங்கள் இந்த இடத்துக்கு வரலன்னா அவளும் வரமாட்டா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ அன்பு என்ன சொல்கிறாருன்னா, என்ன சொல்கிற கண்மணி, நான் ஜீவா எனக்கு இங்கே தான் வீடு அலாட் பண்ணியிருக்கிறாரு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கின பிறகு அந்த சண்டையில் நடுவில் பவித்ரா போயிட்டு வாமிட் எடுக்கிறாங்க. ஏன் இவங்க வாமிட் எடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் திட்டுறாரு. கண்டதையும் அதை இதை தின்னுட்டு இது மாதிரி வாந்தி எடு, என்ன ஆச்சு பவி அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. திட்டுனதும் நான் ஒன்றா கண்டதெல்லாம் தின்னலை அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சிவகாமி புரிஞ்சுக்கிறாங்க, பவித்ரா கன்சீவாக இருக்காங்கன்னு. டேய், அவள் ஒன்றா கண்டதெல்லாம் தின்னலடா, அவள் மாசமாக இருக்காடா, நீ அப்பாவை ஆக போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அப்படியான்னு சொல்லிட்டு உடனே கண்ணெல்லாம் கலங்குறாரு கார்த்திகை. கண்ணெல்லாம் கலங்கிட்டு பவித்ராவை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு. முத்தம் கொடுத்ததும் அன்புக்கு, கண்மணிக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாகிடுது. அப்போது கண்மணியும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாரும் வாழ்த்துக்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா, பாட்டிக்கிட்ட வராங்கங்க. பாட்டிக்கிட்ட அவங்க ரெண்டு பேத்திங்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்களாம் வெளியே போங்க, நான் பாட்டிக்கிட்ட பேசணும்னு வெண்ணிலா சொல்கிறாங்க. அப்போ அவங்க பேத்திங்க சொல்கிறாங்க, என்ன நீ நினச்சிட்ருக்க வெண்ணிலா, நான் அவங்க எங்கள் பாட்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், அதனால் எங்களை வெளியே போக சொல்லுவியான்னு அதில் ஒருத்தவங்க கேட்குறாங்க. ஆமாம், நான் முக்கியமான விஷயம் பேசணும், நீ வெளியே போகணும் விரட்டிடுறாங்க. அவங்களும் வெளியே போயிடுறாங்க. வெளியே போயிட்ட பிறகு பாட்டிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டி, நான் கண்மணியும் அன்பும் இருக்கிற கோட்ரஸ்க்கு நான் போயிருந்தேன். அவங்க ரெண்டு பேரும் எதிர் எதிர் வீட்டில் தான் இருக்காங்க, ரெண்டு பேரும் ஃபேமிலியோடு இருக்காங்க. அந்த சிவகாமி, கார்த்திக்கு, பவித்ரான்னு அன்பு கூட இருக்காங்க. அந்த கண்மணியோட அம்மாவும் சித்தியும் சித்தப்பாவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ராஜேஸ்வரி பாட்டிக்கு கோபமாக வருது. அவ்வளோ திமிராயிட்டாளா அவ, எல்லாரையும் அவள் பக்கம் இழுத்துக்கினால அந்த கண்மணி. என் பேரனை என்கிட்டேருந்து பாசத்தை பிரித்து கொண்டு போய் அந்த சைடில் சேர்த்துருக்காளா அவளை நான் என்ன பண்ணுறேன் பாரு, இனிமே போக போக தெரியும் பாரு அப்படின்றாங்க. ஆனால் கண்மணியும் அன்பும் வேலை செய்கிற ஹோட்டலில் நான் இன்வெஸ்டராக நான் ஜாயின் பண்ணிட்டேன். கூடிய சீக்கிரத்தில் நான் அவங்கள அங்கேருந்து விரட்டுன்னு விரட்டிடுவேன். நீங்கள் பாருங்கள் என்னென்னலாம் நடக்க போகுதுன்னு பாருங்களேன், நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்கிறாங்கங்க. வரும் கதையில் கண்மணி உள்ளே பூந்துட்டாங்க. ஆனால் அந்த ஹோட்டலை விட்டு அன்பையும் கண்மணியையும் விரட்டிடுவாங்களா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த வெண்ணிலா பண்ணுற பிளானை பார்ப்போமா? நன்றி, பாய்.